ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 32 இன்ச் ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். 32 இன்ச் ப்ளவுஸில் நான் பேக் பார்ட் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கிடுவோம். உயரம் வந்து இங்கேருந்து கீழே வர பாருங்கள். ப்ளவுஸை துணி மடித்து போட்டு உயரம் எடுத்துக்கிடுவோம். உயரம் வந்து இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னா 11 இருக்கு. பாருங்க, ப்ளவுஸில் வந்து 11 இருக்கு. அதோட அரை இன்ச் எதுக்குன்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. 1.5 இன்ச் வந்து நம்ம கீழே மடிச்சு அடிப்போம்ல, அதுக்காக. பாருங்க, அரை இன்ச் இந்த மடிச்ச 1.5 இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக. அப்போ மொத்தம் 13 இன்ச்சு. 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கே நேராக அப்படியே கோடு போட்டுக்கலாம் 13 இன்ச்சுக்கு வர. இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன எடுக்கலாம்னா கழுத்து அகலம் எடுக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு. கழுத்து அகலம் 2 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து ப்ளவுஸில் வந்து 2 இன்ச் இருக்கு. அதோட 3/4 இன்ச்சு கூட்டி 2.25 இன்ச்சு. எதுக்காகனா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு, ஆம்ஹோல் பிடிக்கிறதுக்கு, கழுத்து சைடு பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு. அது மொத்தமாக சேர்த்து 3 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து ப்ளவுஸில் வந்து 4, அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 4.25 எடுத்திருக்கேன். 4.25 எடுத்து கோடு போட்டுக்கலாம். அளவு தெரியறதுக்காக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு வளைவு போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவை போட்டுக்கலாம். பிரெஞ்சு கர்வ் வச்சு 3 ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சு இப்போ இந்த வளைவு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ மார்பு சுற்றளவு எடுக்கலாம். இப்போ பாருங்க, மார்பு சுற்றளவு எப்படின்னா, இப்போ 32 இன்ச் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரனா 16 இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்தோம்னா 32. இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம மார்பு சுற்றளவு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சைடு மட்டும்தான் நம்மளுக்கு 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 2 இன்ச்சு எதுக்காகனா, நம்ம இங்கே துணி எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, அதுக்காக 2 இன்ச்சு. மார்பு சுற்றளவு இங்கேருந்து 8 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து உயரம் எடுத்துக்கலாம். கழுத்து உயரம் வந்து 5 இருக்கு. அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 5.25 போட்டு கோடு போட்டுக்கலாம். ஷேப்காக கழுத்து அகலத்தை வைக்கிறேன். அகலத்தை வச்சு கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம்.
வளைவு போட்டாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து மடித்து அடிக்கிறதுக்காக துணியில் மடித்து அடிப்போம்ல, அதுக்காக நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு எடுக்கலாம். இடுப்பு சுற்றளவு எங்கே எடுக்கணும்னா, கீழே இங்கே மார்பு சுற்றளவுனா இந்த ஆம்ஹோல்லேருந்து இங்கே வர, இடுப்பு சுற்றளவுனா கீழே இங்கே எவ்வளோ அளவுன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவு வந்து பாருங்கள், இடுப்பு சுற்றளவு வந்து இதில் 14.5 இருக்குது. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 14.5. ஒரு சைடு மட்டும் உள்ளதை எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் 7.25 வரும். இடுப்பு சுற்றளவு வந்து 7.25. கீழே இருந்து 7.25 வச்சுக்கோங்க. 7.25 அதோட 2 இன்ச்சு. இப்போ இதையும் கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி வெட்டுறதுனா, இங்கேருந்து இந்த வளைவில் வெட்டிட்டு இங்கே இப்படி வெட்டிடணும். இப்போ வெட்டிட்டு காமிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்து சைடு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம தையல் தெரியறதுக்காக இங்கே கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்களோ அதையும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம 32 இன்ச் ப்ளவுஸில் பேக் பார்ட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பாருங்கள்,
இனி நம்ம அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.